இன்னைக்கு சண்டே ஆச்சே, நான்வெஜ் இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? பாரு தானே, எனக்கு ஞாபகத்திலே இல்லை. நீங்க எல்லாரும் மறக்கலாம், ஆனா இந்த கண்ணை மறக்க மாட்டான். நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். அண்ணி, மதியானத்துக்கு மீன் வேணும் அண்ணி. வரட்டா? பாய். தம்பிகளுக்கெல்லாம் அந்த கறி 10 மாடி தெரியலையே. கிச்சனில் வேற ஏதாவது இருக்கா? போய் பாட்டு வந்து சாப்பிடலாமே. மாமா, ம். என்ன எங்க போறிய? ஒன்றும் இல்லை, இந்த வந்துடுறேன். அட என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். கை சரியாக கழுவல, கழுவிட்டு வந்துடுறேன் போரு. எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கே, தம்பிகளுக்கே பத்தாதே. தப்பு பண்ணிட்டோமே. கறி நல்லா எடுத்து சாப்பிடு ஜீவா. மாமா வாங்க உட்காருங்க. கறி குழம்பு ஊத்துட்டா மீன் குழம்பு ஊத்துட்டா? எனக்கு சாம்பார் போதும். ஏன் கறி குழம்பு வேணாமா? இல்லை தானே, எனக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால கறி சாப்பிட்டா சரியா வராது. எனக்கு சாம்பாரே ஊத்து. சரி அப்ப மீன் குழம்பு ஊத்துறேன். இல்லை வேணாங்கிறல்ல. மாமா குழம்பு நிறைய இருக்கு மாமா, இல்லன்னு நினைச்சீலா? நான் தான் பார்த்து தானே இருக்கேன், குழம்பு நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். முதல்ல தம்பிகளுக்கு எடுத்து ஊத்து, எனக்கு சாம்பார் ஊத்து. கறி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டனே, அதனால அண்ணன் சொல்கிறாரோ. டேய் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடா. அண்ணி சூப்பர் அண்ணி. நல்லா சாப்பிடுறா. தானா அப்படியே நீங்க கூட உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? நான் அப்புறமா சாப்பிட்டுப்பேன் மாமா. அப்புறம் என்ன அப்புறம் உட்காந்து சாப்பிடு. அதுக்கு இல்ல மாமா, எனக்கும் இன்னைக்கு கறி மீன் எல்லாம் வேண்டாம். ஏன்? இன்னைக்கு பிரதோஷம் மாமா, சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு பிரதோஷமா? ஆமா இன்னைக்கு பிரதோஷம் தான். ஆமா பிரதோஷம் தானே, இல்லையா? பிரதோஷம்னு நீங்க தானக்கா சொன்னீங்க. இல்ல நீ அப்படியான்னு கேட்டதும் எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. பிரதோஷம் தான். ம். ம், ஐயோ, என்னப்பா என்னாச்சு? இந்த மீன்ல முள் இருக்கு. மீன்னா முள் இருக்குங்க. இல்லங்க, முள் இல்லாத மீனும் இருக்கும்ல. எங்க வீட்ல அதான் வாங்குவாங்க, நானும் அதை தான் சாப்பிடுவேன். கடையில் இதான் இருந்தது, அதான். எப்ப மீனா, முள் இல்லாத பெரிய மீனை விட இந்த மாதிரி முள் இருக்க மீன் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், சத்தும் அதிகம். இல்ல இல்ல, இது குத்தும். இல்லை ஜீவா, அந்த பிள்ளை தான் சொல்லிட்டே இருக்குல்ல, முள்ளை எடுத்து வச்சு அந்த பிள்ளைய குடுற. இல்ல இல்ல வேணாம், எனக்கு மீனே வேணாம். என்ன மீனா இப்படி சொல்ற?
உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே மீன் வறுத்தேன். இல்லைன்னா எல்லாத்தையும் குழம்புலயே போட்டிருப்பேன். அப்ப எனக்காக பண்ணலையா? உனக்காக உந்தாண்டா பண்ணேன். நீ சாப்பிடுறா. ம். நீயும் சாப்பிடு மீனா. ஏய் சாப்பிடு பேசாம. வேண்டாம். அண்ணி அந்த கறி எடுத்து வைங்க. நிறைய போடு உனக்கு. இந்தா மீன் சாப்பிடு. மாமா, வறுத்த மீனாவது ஒரு 2 பீஸ் சாப்பிடலாம்ல? இல்லை தானே, எனக்கு போதும். சைவத்திலே முடிச்சுக்குவோம். இன்னைக்கு வயிறு ஒரு மாதிரியா இருக்குல்ல, அதான். சரி, இன்னும் கொஞ்சம் சோறு போட்டு தயிர் ஊற்று. அண்ணே, ஏன் வயிறு சரியில்லாமல் போச்சு? அப்படி என்ன சாப்பிட்டீங்க? வீட்டில் தானே சாப்பிட்றீங்க. அது என்னான்னு தெரியலடா. நேற்று வெளியில் 2 வடை சாப்பிட்டேனா, அது வேலையை காட்டுது. ஆஹா, சோத்துல தயிர் ஊற்றி அதில் கொஞ்சம் சாம்பாரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்கே. ஆஹா, என்ன டேஸ்ட் வாரு. என்னையே பார்த்துக்கிருக்காம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கறி எடுத்து வை. அங்கே வாரு, ஜீவா தட்டு காலியாக இருக்கு வாரு. போதா நீ வேணாம். வேலை நல்லா சாப்பிட்றா. பரவாயில்லண்ணே, என்னடா சாப்பிடுற நீ? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. போதும். தண்ணி நிறைய குடிச்சிட்டேன், பசிக்கல. எப்பா மீனா, என்ன சரியாவே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? நல்லா அள்ளி சாப்பிடுப்பா. இங்க பாரு, கண்ணை இப்படி சாப்பிடுறாம பாரு. மீன் சாப்பிடலான்னு ஆசையா உட்காந்தேன். இப்படி பண்ணிட்டாங்களே. நீங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பொரியலாவது வச்சிருப்பேன் மாமா. ஆட சும்மா இருக்க மாட்டியா? இதுக்கெல்லாம் குறைச்சல் நல்லா தானே இருக்கு. ஒன்று பண்ணு, ஊராக இருந்தால் கொஞ்சம் வை. வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு மாமா ஊருக்கா கேக்குறிய? ஓ, அதுவும் சரி தானே, வேணாம் தானே. அண்ணி, நீங்களும் சாப்பிட வேண்டியதானே? நான் தான் சொன்னனேடா. நீங்களாம் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு மீன் போடட்டுமா? ம், மீன்லாம் போதும். சாதம் மட்டும் போடுங்க. போதும். டேய், இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கடா. சாப்பிட்டு அப்புறம் ஐயோ அக்கா வேண்டாம், போதும். மீன் எடுத்து வச்சுக்க. எடுத்துக்கிறேன். என்ன வேணும் கதிரு? ரசம் அண்ணி. மாமா, நானே கூப்பிடணும்னு நினைச்சேன். மீன் கொஞ்சம் டேஸ்ட் பண்றீங்களா? எனக்கு எதுக்கு மீன்? நான் தான் அற்புதமாக சாம்பார் சாதம் சாப்பிட்டேனே. தானா டேஸ்ட்னு நாக்கிலே ஒட்டிட்டு இருக்குன்னா பார்த்துக்க. இல்ல மாமா, எனக்கு தெரியும். மீன் கொஞ்சம் தான் இருக்கு. தம்பிங்க சாப்பிடணும்னு தானே வயிறு சரியில்லைன்னு போய் சொன்னீங்க. இல்லை தானா, நிஜமாவே எனக்கு வயிறு சரியில்லை. எனக்கு தெரியும். தம்பிங்க நல்லா சாப்பிடணும்னு தான் நீங்க வயிறு சரியில்லைன்னு போய் சொன்னீங்க. இங்கே மட்டும் என்னவா? நீ எதுக்கு போய் சொன்னவ? நான் என்ன மாமா போய் சொன்னேன்? விரதம் பிரதோஷம் அது இதுன்னு சொல்லிக்கிருந்தியா? அது நிஜமாவே விரதம் தான் மாமா. இன்னைக்கு பிரதோஷம் தான் விரதம் இருக்கேன். சும்மா கதை விடாது தானே. தம்பியை நல்லா சாப்பிடணும்னு நான் எப்படி நினைச்சோன்னா அதே மாதிரி நீயும் நினைச்சிருக்க. என் தினத்தை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? கண்டுபிடிச்சிட்டியலா?
3 கிலோ மட்டன் எடுத்தாலே மிச்சம் வைக்காமல் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு காலி பண்ணிடுவான். இன்னைக்கு கேட்கணுமா என்ன? மாமா சாப்பாட்டுல எல்லாம் கணக்கு பார்க்காதீங்க மாமா, விடுங்க. சரி விடு. நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சோறாது இருக்கா இல்லை அதுவும் காலி ஆயிடுச்சா? அதெல்லாம் நிறைய இருக்கு மாமா. சோறு இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ம். இந்தா மீன் துண்டை கொஞ்சம் இருக்குல்ல, இந்தா எடுத்து வச்சு சாப்பிடு. வேண்டாம் மாமா. ஆடா எடுத்து வச்சு சாப்பிடுண்டா. அடுத்த வாரம் ஆட்டு அடிச்சு 10 கிலோ மீன் எடுத்து தாட்டா போடலாம் சமைச்சு சாப்பிட்றோம். ம். அப்புறம் தானே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதே எனக்கு மறந்து போச்சு. அதை விடுங்க மாமா. சரி சீக்கிரம் சாப்பிடு. ம். என்னடா? அண்ணி, ஆ? மீனாவுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைத்தனமா சாப்பிடாம விட்டுட்டு இப்போ வேணும்னு கேட்குறா. மீன் இருக்கா? இருக்குடா, நிறையவே இருக்கு. இந்தா. ம். நான் கூட நினைச்சேன் இந்தடா. மீனான்னு பேர் வச்சுட்டு மீன் சாப்பிடாம இருக்காளேன்னு. இந்தா தட்டு எடுத்துக்கோ. ம், சரி. போய் கொடு. ஏன் தானே இருந்த மீனும் போச்சா? சாப்பிட தானே எடுத்துட்டு போறான், விடுங்க மாமா. சரி அதை போட்டு ஊற்றி தெரியாம சீக்கிரம் காலகாலத்தில் சாப்பிடு. சரி. என்னது இது? ஆ, பார்த்தா எப்படி தெரியுது? மீனா? மீனா நீ இல்ல? ஐயே, பெரிய ஜோக்கு. இப்ப எதுக்குடா நீ இதை இங்க கொண்டு வந்த? ஏன்? உங்க அண்ணன் பார்த்தாருன்னா அவ்வளோதான். என்ன சொல்லுவாரு? ஒரு நாள் ஒரு தோசை எடுத்துட்டு வந்து உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கு எவ்வளவு பெரிய கதை சொன்னாரு. முதல்ல அதை வெளியே எடுத்துட்டு போ. ரொம்ப பண்ணாதே. அதெல்லாம் சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ, சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்க. நீ உட்காரு. எதுக்கு? ஏய் உட்காருன்றன்ல. வெளியே தான் சாப்பிட்டேன்ல, இப்ப எதுக்கு திரும்பவும் எடுத்துட்டு வந்திருக்க? பசிக்குதா உனக்கு? கேள்வி கேட்டா பதில் சொல்றான், எதுக்கு இப்படி சிரிக்கிற? நாம 2 பேரும் இந்த ரூமுக்குள்ள பேசினதை விட நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னதாண்டி அதிகம். நம்ம உட்காந்து பேசுறதே இல்லை. நீ கேள்வி கேட்குற, நான் பதில் சொல்றேன். அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, நான் கேள்வி கேட்கலன்னா மட்டும் நீ அப்படியே உட்காந்து பேசிடுவ பாரு. நான் எதுவும் கேட்கலனா நீ பேச கூட மாட்டடா. இந்த ரூம் அப்படியே அமைதியா இருக்கும், ஐசியூ வார்ட் மாதிரி. ஆமாவா இல்லையா? மறுபடியும் ஒரு கேள்வியிலே வந்து நிக்கிற வாத்தியா. நீ உட்காரு முதல்ல. என்னன்னு சொல்லு. நீ உட்காரு. இந்தா சாப்பிடு. எனக்கா? இல்ல உங்க அப்பத்தாவுக்கு. சாப்பிடுறீ. எனக்கு எதுக்கு ஜீவா? நான் தான் வெளியே சாப்பிட்டேனே. உனக்கு மீன் பிடிக்கும்ல? இந்த மீன் இல்ல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. மீன் பிடிக்குமா இல்லையா? ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு நீ ஒரு துண்டு மீன் கூட சாப்பிடலையே. அதான் சொன்னேனே, இந்த மீன்ல முள் இருக்கும்னு. அதனாலதான் பொண்டாட்டிக்கு மீன்ல முள் எடுத்து கொடுப்போம்னு வந்தேன். சாப்பிட்டு. நிஜமாவே எனக்கு தான் எடுத்துட்டு வந்தியா? இல்ல எனக்கு எடுத்துட்டு வந்தேன். ஆளை பாரு, வாயை தரடி, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது. சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏதோ முள் இருக்கிற மீன்லாம் நல்லாவே இருக்காதுன்னு சொன்னீங்க. அப்படி எங்க சொன்னேன்? முள் இருக்கிற மீனை எனக்கு சாப்பிட தெரியாதுன்னு தான் சொன்னேன். இப்படி எடுத்து கொடுத்தா சாப்பிட தெரியும்ல. அப்புறம் இப்படி ஊட்டி விட்டா சாப்பிட தெரியும். என்னாச்சு? முள்ளு முள்ளு தொண்டையில இருக்கு ஜீவா. ஒண்ணு இல்ல தண்ணி குடி.
இந்தா குடி குடி குடி. இப்போ ஓகேவா? போல ஜீவா, தொண்டையில தான் இருக்கு. வெறும் சாதத்தை உருட்டி சாப்பிட்டா போயிடும். இல்ல வாழைப்பழம் எடுத்துட்டு வந்துடவா? ஆஹா. பெரிய முள்ளா சின்ன முள்ளா? நான் என்ன கடிகாரத்தையா முழுங்கினேன்? பெரிய முள்ளா சின்ன முள்ளான்னு கேக்குற? ஏய் சும்மா சொல்றியா? முள்ளு இல்ல தானே? இல்ல. அதான் நான் பார்த்தேன். நான் ஒழுங்கா எல்லா முள்ளையும் எடுத்துட்டு தானே கொடுத்தேன். ஒரு நிமிஷத்துல பயமுறுத்திட்டியாடி. நிஜமாவே பயந்துட்டியா ஜீவா? ஓடி. உனக்கு என் மேல அன்பு இருக்கா இல்லையான்னு சும்மா டெஸ்ட் பண்ணேன். ஆமா, இப்படி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இரு. மனுஷனுக்கு கிறுக்கு பிடிக்கிற வரைக்கும் பண்ணுங்கடி. நான் ஒருத்தி தானே இருக்கேன், ஏதோ பண்ணுங்கடிங்கிற. அடுத்தும் ஆரம்பிக்கிறா நீ. இந்தா ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு வேணாம் ஜீவா, நீ சாப்பிடு. நான் தாங்க நல்லா சாப்பிட்டேனடி. நீ எப்பவும் சாப்பிடுறத விட இன்னைக்கு கம்மியா தான் சாப்பிட்ட. நான் தான் பார்த்தேனே. ஓ, இதெல்லாம் வேற நீ கவனிக்கிறியா? நீங்க எங்களை கவனிக்கும் போது நாங்க உங்களை கவனிக்க மாட்டோமோ? சரி, இந்தா இந்த ஒரு ரூபாய் வாங்கிக்கோ. முள்ளெல்லாம் இல்ல. ம்? ஜீவா, உங்க அண்ணன் நேத்து அப்படி சொன்னதை நினைச்சு தானே நீ ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருந்த. அண்ணன் என்ன சொல்லுச்சு? அதான் உனக்கு பிசினஸே தெரியாதுன்னு சொன்னார்ல. எப்ப சொன்னாரு? கனவு எதுவும் கண்டியா? டேய், நேத்து தானடா சொன்னாரு. உனக்கு அப்படிதான் தெரியும் மீனா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? என்ன நடந்துச்சு? நைட்டு அண்ணன் என்கிட்ட பேசுச்சு. நைட்டா? எப்போ? அதான் நீங்க வந்து தூங்கிட்டியே. தூக்கம் வரலன்னு வெளியே இருந்தேன். அப்பதான் வந்து பேசினாரு. என்ன சொன்னாரு? ஏதோ சொன்னாரு. ஆனா அண்ணனுக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி மீனா. அண்ணன் பேசினதும் மனசுல இந்த குற்றவுணர்ச்சி எல்லாம் போயிடுச்சு. பாசத்தை நேர்ல காட்டுவாரு, திட்டுறது நான் மட்டும் எல்லாரும் முன்னாடி திட்டுவாராக்கும். எங்க திட்டினாரு? நான் எப்ப சொன்னேன்? அதான் நேத்து பார்த்தேனே. ஏய், அதெல்லாம் ஒரு திட்டா? நீயா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி பேசாத. மீன் நல்லா இருக்குன்னு சொன்னல, ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்ற வரைக்கும் பேசாம அமைதியா இரு. ம்? போதும், சாப்பிட்றே. ஏம்மா, என்னம்மா தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்டாச்சுப்பா. சாப்பிட்டுட்டாங்க. அத்தை சாப்பிட்டது செரிக்கலன்னு தான் சுடு தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. செரிக்கலையா? செரிக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன சாப்பிட்டாங்க? ரசம் சோறு தான். ரசம் சோறே செரிக்கிறது தானே சாப்பிடுவாங்க. அதுவே ஜீரணமாகலையாம்மா? என்னங்கம்மா? என் உடம்பு அப்படிடா, என்ன செய்யறது? உங்கள் உடம்புக்கு என்னங்கம்மா? நல்லா தானே இருக்கீங்க. ஒரே இடத்துல படுத்து படுத்து கிடக்கிற உடம்பு. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்ல. பேச்சு துணைக்கு ஆள் இல்லையா? அம்மா, என்னம்மா நீங்கள்? நம்ம வீட்டில் விசேஷம் நடத்துகிற அளவுக்கு அம்புட்டு கூட்டம் இருக்கு. அப்புறம் என்ன? நீங்க எல்லாரும் என் கூட வந்து எங்க உட்காந்து பேசுறீங்க? அம்மா, வேலை கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சுமா, அதனால தான். அம்மா, உங்ககிட்ட பேசாமல் வேறு என்னம்மா? அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் தான் உங்களுக்கு தான் 3 மருமக இருக்கு. அவங்க பார்த்துக்கிறவன்னு தான் நான் அப்படியே இருந்துட்டேன். கொடுங்க அத்தை. ஆமா தானோ?
உன் கையில இருந்த வளையல் எங்க காணோம்?